நேயர்களுக்கு வணக்கம். தி கோர்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில் ஓபிஎஸ் அவர்கள் அறிவாலயத்தில், இதற்கு பிறகு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, எதிர்வனை, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அதனை அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கு கோர்ட் தலைப்பு எடுத்திருக்கோம். உடன்பிறப்பான ஓபிஎஸ் மாஜிக்களை இழுக்கும் திமுக, அதிரடி காட்டுமா அதிமுக, இந்த தலைப்புக்குள்ளாக தான் 4 விருந்தினர்கள் இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்காங்க. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அடுத்ததா அரசியல் விமர்சகர் தேனி கண்ணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். அடுத்தது அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன். வணக்கம். பத்திரிகையாளர் சுவாமிநாதன். தொடர்ந்து தலைப்புக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல சுவாமிநாதன், அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அந்த சந்திப்பு இதெல்லாம் இருந்தது, ஆனால் பல சாய்ஸஸ் இருந்தாலும் எதனால் அவர் திமுக அப்படின்ற முடிவை எடுத்தார்? இல்லை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டனால தான் இப்படியான ஒரு முடிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை, 2 வகையான நிலைப்பாடுகள். ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஒரு நிராயுதபாணியாக தன்னை உணர்ந்தார். ஏன்னா ஆள், படை, அம்பாரி அனைத்தையுமே அவர் இழந்து விட்டார். நீங்க அவரோடு இருந்தவர்கள்ல ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுகவில் போய் ஐக்கியமானார். அதே போன்று மனோஜ் பாண்டியன் அவர்கள், அவரும் திமுகவுக்கு போனார். பட் இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் மரியாதையோடு நடத்தப்பட்டனர். அந்த இடம் ஓபிஎஸ் அவர்களை யோசிக்க வச்சிருக்கோம். நீங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி செல்வதற்கான குழுல மனோஜ் பாண்டியன் பேரும் இடம்பெற்றிருந்தது. இப்ப கடைக்கோடி கன்னியாகுமரியில எல்லாம் பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் தான் வந்து பரப்புரை செய்தார். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த பரப்புரையில வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் கலந்து கொண்டார். சோ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அதிமுகவுக்குள்ள தன்னை ஏதாவது வகையில இணைச்சுக்கங்க, எனக்கு வேற எந்த டிமாண்டும் இல்லை, நான் ரொம்ப வந்து ஒரு எந்த பொறுப்பும் இல்லாமலே இணைய தயார் அப்படின்னா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். தொடர்ந்து உண்மைதானா சுவாமிநாதன்? அதே எந்த டிமாண்டும் இல்ல, அது வெளியில், அது அவர் வெளியில் சொன்ன தகவல்கள் தான். உள்ளூர வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதிமுகவோட சீனியர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. பேசுகிற பொழுது அவர் வெளியில் ஒன்றை சொல்வதாகவும் உள்ளுக்குள்ள அவருக்கான நிபந்தனைகள் பெரிதாகவும் இருந்தது. அதிமுகவால செய்யவே முடியாத நிபந்தனைகளாக இருந்தது. சோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பார்த்தா இவர் விஜய் போன்ற ஒரு சக்திகள், ஒரு புதிய சக்தி, மாற்று சக்தி அப்படின்னு அவர் பார்க்கலாமான்னா அவர் விஜய் களத்திற்கு ரொம்ப தீவிரமாக வரல. ஒன்று. இன்னொன்று, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க செங்கோட்டையன் அவர்களை போன்றுதான் இருக்க முடியும். நீங்க அந்த அணியாக கூட்டணிக்குள்ள போனாலும் கடந்த முறை அமமுக தேமுதிகவோட கூட்டணி வைத்தாங்க, வெற்றி பெற முடிந்ததா? அதிமுகவுடைய வெற்றியை பறிக்க முடிந்தது. அப்பதான் ஓபிஎஸ் சிந்திக்கிறார். கிட்டத்தட்ட நம்முடைய மகனுக்கான ஒரு எதிர்காலம் இருக்கு. நீங்க 37 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்கிய காலம் இருந்தது 2014. அதுல இருந்து 5 ஆண்டுகள் தான் 2019. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க, அது தேனி. ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. சோ அவர் அதையெல்லாம் பொருட்படுத்துகிறார். தன்னுடைய மகனுடைய நீண்டகால அரசியல் எதிர்காலம் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ தன்னுக்கான ஒரு அரசியல் இருப்புகளை 2 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. சோ அவர் என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் தன்னுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். அது வந்து விஜய் பக்கம் போனா நடக்குமா? டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில் வந்து போட்டியிட்டார். கோவில்பட்டியில் போட்டியிடுகிற பொழுது அவரோட தேமுதிக கூட்டணியில இருந்துச்சு. பட் வெற்றி பெற முடிந்ததுன்னா அதிமுகவோட வெற்றியை பல தொகுதிகளில் பறிக்கத்தான் முடிந்தது. சோ அப்ப அவர் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. நம்ம இன்னும் ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்க போறோமா? சோ நம்ம இன்னொரு கட்டத்தை நோக்கி நகரணும்னா திமுக ஒரு சாய்ஸ் அப்படின்னு அவர் நினைத்து, அப்போ தனித்து நின்றால் நம்மளாலேயே வெற்றி பெற முடியாது அப்படின்றத அவர் உணர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரா? 100% அவரால் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது. அதுக்கு உதாரணம் தான் நமக்கு கண்முன்பு கிடைத்த அந்த ரிசல்ட். அவர் பலாப்பழம் சின்னத்துல நின்றார். வேண்டுமானா நம்ம சொல்லிக் கொள்ளலாம். 3 லட்சம் ஓட்டு எடுத்தார், இந்தியாவிலேயே அதிக ஓட்டு எடுத்தார். இதெல்லாம் வந்து பேச்சுக்கு உதவும். நீங்க தேர்தலை பொறுத்தவரை கூகுள் தகவல்களா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணைய வெப்சைட்டா இருந்தாலும் சரி, யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா இதான் ரிசல்ட். அவர் ஓபிஎஸ் பரிச்சாத்திர முயற்சி பண்ணி பார்த்திருக்காருல்ல, அவர் பண்ணவே இல்லை நம்ம சொல்ல முடியாது. அவர் விட்டா ஜெயிப்பாங்களாங்கிறத தாண்டி அவர் நின்னே ஜெயிக்கலையே. நீங்க பாராளுமன்ற தொகுதி பெரிய தொகுதி கிட்டத்தட்ட, ஆனா அந்த இடம் ஓபிஎஸ் அவர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்கு. நீங்க நிச்சயமா ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல இதே தொகுதியில நயனா நாகேந்திரன் போட்டிட்டார். அவரை விட அதிமுகங்கிற அலைன்ஸே இல்லாம, அதிமுக சப்போர்ட்டே இல்லாம ஒரு பலாப்பழ சின்னத்துல, செக்கப்பழ சின்னத்துல கிட்டத்தட்ட நயனா நாகேந்திரன் அவர்கள் எடுத்த ஓட்டை விட 60 ஓட்டு கூட எடுத்தார் இவர். நீங்க அந்த 19ஓட முடிவையும் 24 முடிவையும் எடுத்தீங்கன்னா 60 ஓட்டு கூட எடுத்தார். பட் எலெக்ஷனை பொறுத்தவரை வெற்றி தோல்விதான முக்கியம். அப்ப ஓபிஎஸ் நினைத்திருப்பார், நம்ம தனித்து சுயேட்சையா களம் கண்டால். கடந்த முறை டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார், 21 தொகுதிகளில் வெற்றியை பறித்தார், பெரிய ஸ்பாயிலராக இருந்தார். அதிமுகவோட பலவீனத்துக்கு காரணமாக இருந்தது. பட் ரிசல்ட் என்ன? 2 பேருமே ஜெயிக்கல. சோ அப்ப அவர் வந்து அதை உள்வாங்கி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் கடைசி வாய்ப்பாக போராடி பார்த்தார், அதுல மாற்று கருத்தே இல்ல. பிஜேபி ஏதாவது நல்லது பண்ணும். இங்க ரொம்ப உருக்கமாக சொன்னார்ல, மோடி அவர்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னு கடிதங்கள் வந்தது. சந்திக்க காத்திருந்தார், பல முறை சந்தித்தார். யார் சொல்லி தர்மயுத்தம் நடத்துறேன்னு சொன்னாரு. இதுல திமுக மிக மிக முக்கியமா அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இதனால் வரை மதசார்பற்ற
ஒரு அணி அன்றதாக ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அது கட்டமைப்பு என்று சொல்வதை விட அதுதான் உறுதியான ஒரு அணியாகவும் இருந்தது. 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. இப்ப நீங்க ஓபிஎஸ் போன்றவர்கள் நேற்று வரைக்கும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பது அந்த அணியின் மீதான, அந்த திமுகவின் மீதான ஒரு மதசார்பற்ற கொள்கை என்பதை விட தேர்தல் ரீதியாக வெற்றியை பதிவு செய்வதில் கொஞ்சம் துள்ளி ஓடுறாங்க. அப்ப ஒரு தேர்தல் காலத்திற்கான திமுகவாக மாறி இருக்கு அப்படிங்கிற அதிருப்தி திமுக தொண்டர்களே சில பேர்கிட்ட இருக்கு. நீங்க புதிதாக வந்தவர்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு. திமுகவில் இருந்தவர்கள் 8 பேர் அண்ணா திமுகவில் இருந்தவர்கள் திமுகவில் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. அடுத்து ஓபிஎஸ் வர்றாரு. உசிலம்பட்டி தொகுதியில வேலை பார்த்தவங்க நீ கதிகலங்கி போயிருக்காங்க. ஏற்கனவே உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது அவங்க எல்லாம் பரபரப்புக்குள்ளாயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு அவரும் இணைந்து இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க திமுகவுக்குள்ளே ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அணிங்கிற அணியே பலமா இருக்கும் போல இருக்கு. சோ அப்ப அது மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் இதுல ஓபிஎஸ்க்கு லாபமா திமுகவுக்கு லாபமானா 2 பேருக்கு லாபம். 2 பேருக்குமே லாபம் இருக்கு. நீங்க தேனி மாவட்டத்துல ஏற்கனவே 3 தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்க மொத்தம் இருக்கிற 4 தொகுதியில ஒரு தொகுதி போடி நாயக்கன் ஒரு தொகுதியில தான் ஓபிஎஸ் ஜெயிச்சிருந்தாரு. மற்ற 3 தொகுதிகள்ல திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அங்க மட்டும் அவருக்கு செல்வாக்கு நம்ம சுருக்கிட முடியாது. ராமநாதபுரம் மாவட்டத்துல 3 லட்சம் ஓட்டு எடுத்து காட்டியிருக்காருல. ஏன் சசிகலா அவர்கள் தன்னோட புதிய சுவாமிநாதன் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்றது திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல தானே இதுவரைக்கும் அவரு களத்துல இருந்திருப்பாரு. அதிமுக இருந்தாரு, இல்லைன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே இருந்தது. இந்த நிலைப்பாடு மாறினதுக்கு அப்புறமும் அவருக்கான அந்த வாக்குகள் அப்படியே அவர்கிட்ட இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, அதே ஓட்டு அவர்கிட்ட இருக்காது. அது 100% இருக்காது. இப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் நகராமல் இருந்திருந்தா அதிமுகவுக்கு இன்னும் சேதம் தான். நீங்க இன்னைக்கு போன முறை தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் சேதமா இருந்தார்னா அவர் அதிமுகவுக்குள் கழகம் செய்து அதிமுகவுக்கான ஒரு இயக்கமாக அங்க இருக்கிற தொண்டர்களை திரட்டி தான் அவர் அமமுக நடத்தினார். ஓபிஎஸ் வெளியில இருந்து அதிமுகவை மீட்பேன்னு சொல்லும் போது அது அதிமுக ஓட்டை இருக்க முடியும். இன்னைக்கு அவர் திமுகவில் இணைந்து விட்டார். பட் ஆனால் திமுகவுக்கான அந்த சமூகத்தினுடைய ஒரு முகமாக நீங்க அதிமுகல ஓபிஎஸ் இருந்தாருங்க, ரொம்ப வலுவா இருந்தாருங்க, அந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது இல்ல, அந்த இடத்துல திமுக ஓரளவு ஓட்டை இருப்பாங்க. பட் ஆனா அது முழுதாக அறுவடை செய்ய முடியாது. நீங்க ஓரளவிற்காவது ஓபிஎஸ் என்கிற நபரால பலன் இருக்கும். நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம பேசணும், தர்மர் அங்க எம்பியா இருந்தாரு, அவரே அதிமுக திரும்பி விட்டாரு. ஓபிஎஸ் ஆதரவாளர், தீவிரமான ஓபிஎஸ் ஆளாக இருந்தவர். 2 எம்பிக்கள் நியமனம் வந்த போது தர்மருக்கு ஒரு எம்பி கேட்டுதான் முதல்ல சண்டை வந்தது. அதிமுகவுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இடையில சண்டை வந்தது. தர்மருக்கு இவரும் ஒரு எம்பி கேட்டதா அந்த தர்மரை இன்னைக்கு அதிமுக போயிட்டாரு. அவருக்கு ராஜ்யசபா எம்பி காலம் இருக்கு, அவர் போயிட்டாரா என்பதை தாண்டி அவர் போய்விட்டாரு அதிமுக. அப்ப ஓபிஎஸ் அவர்களால் ஒரு சிறிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். முதற்கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததா தேனி கண்ணன் அவர்கள் கிட்ட இப்போ அவர் சொல்ற மாதிரி அந்த பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு இருந்த அந்த வாக்குகள் அப்படின்றதை திமுக எதிர்ப்புல இல்லைன்னா அந்த சமுதாய வாக்குகளாகவே இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன கண்ணோட்டத்துல மக்கள் அவரை பார்த்தாங்க, இந்த முறை ஸ்டாண்டு மாறுது, அப்ப அந்த வாக்குகள் அப்படியே சேருமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஓபிஎஸ் தனித்து நின்றாலே வெற்றியை பெற முடியாது அப்படின்ற இடத்துல இருந்துதான் வெற்றியை வாங்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பக்கத்துக்கு போகணும் அப்படின்றதுல இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது. இது களத்துல அவர் கை கொடுக்குமா இந்த முடிவு? கண்டிப்பா இது திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ்க்கு விழுந்ததை நீங்க கருதக்கூடாது. எடப்பாடியின் எதிர்ப்பு வாக்குகள் அதுதான் ஓபிஎஸ்க்கு விழுந்திருக்க ஒழிய திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு என்னைக்கு 10.5% இடஒதுக்கீட ஒரு சமூகத்துக்காக அவர் கொடுக்க முயற்சி பண்ணாரோ அதுவும் சுயநலத்தோட அந்த சமூகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்துல இல்ல, அவங்களையும் சமூகத்தையும் ஏமாற்றி 2 தரப்புலையும் ஏமாற்றி எடப்பாடி இந்த 10.5% கொடுத்தாரு. எப்பயுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாம ஒரு சமூகத்துக்கு மட்டும் இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறது, இந்த சலுகை கொடுப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை அடிப்படையா வச்சு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு. அந்த இடஒதுக்கீடும் இப்ப இல்லாம போயிருச்சு. ஆக வன்னிய மக்களையும் ஏமாற்றி தென் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய 98 சமூக மக்களையும் ஏமாற்றி எடப்பாடி தொகுதியில வன்னியர்கள் வாக்கை பெறுவதற்காக மட்டுமே ஒரு திட்டத்தை தீட்டி அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி என்றாலே சுயநலம், எடப்பாடி என்றாலே துரோகம். இந்த துரோகத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றுதான் தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் எடப்பாடியை புறக்கணிக்கிறார்கள். ஆனா அவங்க வைக்கிறதெல்லாம் ஓபிஎஸ் தான் துரோகி, அவரு தான்
உள்ள இருக்கிறப்பவும் உடன்பிறப்பாகவே இருந்தாரு. இன்னைக்கு அங்க போய் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் கட்சி விரோத போக்குல ஈடுபட்டு இருந்தாரு. அது இன்னைக்கு பொதுவெளியில வெளியே வந்திருக்கு அப்படின்றதுன்னு அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினிய அருமை சகோதரி, ஓபிஎஸ் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் இழைத்தாரா? கூட இருப்பவர்களுக்கு குழி பறித்தாரா? பதவி தந்தவர்களையே பதம் பார்த்தாரா? காலில் தவழ்ந்தாரா? ஊர்ந்தாரா? ஊர்ந்து விட்டு காலில் விழுந்து விட்டு பதவியை பெற்று விட்டு பதவி கொடுத்தவர்களை நாய் என்றும் நரி என்றும் திட்டினாரா? ஓபிஎஸ் செய்த குற்றம் என்ன? எடப்பாடி போல் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சாரா? நன்றி மறந்தாரா? நன்றி என்ற சொல்லையுமே துறந்தாரா? ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய எடப்பாடி போல் ஐயா ஓபிஎஸ் செய்த துரோகம் என்ன? எதுவும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களாலேயே நம்பிக்கை நாயகன், உண்மை விசுவாசி, நான் பெற்ற தொண்டர்களிலேயே எனக்கு பாத்தியப்பட்ட, எனக்கு பங்களித்த, நான் விரும்பும் நேசிக்கக்கூடிய உண்மை தொண்டன் ஓபிஎஸ் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதை விட மேலாக போய் பாரதத்தில் கண்ட பரதனாகவே நான் ஓபிஎஸ்ஐ பார்க்கிறேன். வரலாற்றில் எந்த நாட்டு வரலாற்றிலே பதவி தந்தவர்களுக்கு, பதவி கொடுத்தவர்களுக்கு ஒரு பதவியை வழங்கிவிட்டு திரும்ப அந்த பதவியை பெற்றதாக வேறு வரலாறே இல்லை. அந்த வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓபிஎஸ்ன்னு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சின்னம்மாவால எடப்பாடியை சொல்ல முடியுமா? எடப்பாடியால நான் நம்பிக்கை நாயகன் சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே அடையாளம் எடப்பாடி இல்லையா? இன்னைக்கு தமிழிசை அவர்கள் பாஜகல இருந்து கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய் கழகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு அங்க நின்று பேசுறீங்க. ஆனா அவர்களால அதிமுக தலைமையில இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன ஊரெல்லாம் விளைவிக்கப்பட்டது, அங்க எவ்வளவு பங்கம் விளைவிச்சாங்க, எப்படி உங்களால அங்க போய் தாய் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுதுன்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்களே. தமிழிசையினுடைய தகப்பனார் யாரு? தமிழிசையினுடைய தகப்பனார் யாரு சொல்லுங்க சகோதரி, யாரு? சரி, அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க, இவங்க பாஜகல இருந்தாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கு. ஆனா நீங்க அந்த கட்சியில அவர் முதலமைச்சரா இருந்தவர் இல்லையா? தந்தைக்கு செய்த துரோகம் இல்லையா? தமிழிசை செய்வது தந்தைக்கு செய்த துரோகம் இல்லையா? பெற்றோருக்கு செய்த பாதகம் இல்லையா? கொள்கைகளுக்கு உட்பட்டாங்களா? இத்தனை கேள்விகள் நம்ம கேட்க வேண்டி இருக்குல்ல. இந்த ஒப்பீடை நம்ம எப்படி? தமிழிசை வளர்ந்தது எப்படி? தமிழிசை வார்த்தது எப்படி? தமிழிசையினுடைய பிறப்பு எப்படி? வளர்ப்பு அவங்க முதலமைச்சரா இருந்தாங்களா? 3 முறை முதலமைச்சரா இருந்தாங்களா? துணை முதலமைச்சரா இருந்தாங்களா? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி கட்சிகள்ல முக்கிய முடிவுகள் எடுத்தாங்களா? சரி, இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது யாருக்காக இவர் எடுத்தார்? புரட்சி தலைவி அம்மாவிற்கு. அம்மாவிற்கு இவரால் ஏதாவது தீங்கு ஏற்பட்டதா? அம்மா நம்பினார். எதனால கட்சி அலுவலகத்தை அடிச்சு ஒடிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. எதனால கட்சி அலுவலகம் அடித்து அங்க உடைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்கல்ல. ஓபிஎஸ் அடிச்சு உடைச்சாரா? அங்க இருக்கிற குண்டர்கள்லாம் சேர்ந்து அடித்து உடைக்கிறதுக்கு தூண்டுனாங்களா? நீங்களும் செய்தி சேனல் இருக்கிறீங்க. ஓபிஎஸ் அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர். அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு அலுவலக பணிக்காக செல்கிறார். அவரை தடுத்தது யார்? எடப்பாடியால் ஏற்படுத்தப்பட்ட குண்டர்கள் தானே. அங்க தொண்டர்களா இருந்தாங்க. அந்த அதிமுக அலுவலகத்துல பொதுக்குழு நடக்குதுல்ல சார், அப்ப நீங்க பொறுப்புல இருக்கீங்க, பொதுக்குழுவுக்கு தானே போயிருக்கணும். ஓபிஎஸ் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவா? அதிமுக தலைமை அன்றைக்கு ஓபிஎஸ் ஆல் அறிவிக்கப்படாத பொதுக்குழு. அது பொதுக்குழுவா? அது திட்டமிட்டு குண்டர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவைத்தலைவர் கூட்டி இருந்தாரு. பொதுக்குழு நடக்குது. ஆனா நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க? கட்சியினுடைய தலைவர் இல்லாம அவைத்தலைவருக்கு என்ன அதிகாரம் அங்க இருக்கு? அதிமுகவுல பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி அதிமுகல எனக்கு தெரிஞ்ச அந்த பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் அவைத்தலைவருக்கு தானே இருக்கு. அது ஓபிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க அதிமுக சட்ட விதியை பூரா உங்களுக்கு தெரியுமா? அதிமுக அவைத்தலைவருங்கிறது வந்து அலங்கார பதவி. அதிமுகவுல முழு அதிகாரம் படைத்த பதவி பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பெற்றுக்கிட்டாங்க. ஒருங்கிணைப்பாளருடைய அதிகாரம் இல்லாம எடப்பாடியால் தன்னிச்சையால் கூட்டப்பட்டது. அன்னைக்கு கூட்டப்படும் போது என்ன சொல்லுச்சு? தலைமை கழகத்தால் கூட்டப்படுகிற கூட்டம்னு சொல்லுச்சு. யார் அந்த தலைமை கழகம்? எப்படி அந்த தலைமை கழகம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப சட்டத்துக்கு புறம்பாக கூட்டப்பட்டிருக்க கூட்டம் தான் சொல்லிச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். இந்த நீதிமன்ற வழக்குகள்ல நியாயமான தீர்ப்பை நீதிப்படி வழங்கிய ஒரே ஒரு தீர்ப்பு ஐயா ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பு. அதுக்கப்புறம் வழங்கினது எல்லாமே
வாங்கப்பட்ட தீர்ப்பு தன்னுடைய வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்ல. அது வேற விஷயம். நம்ம நிறைய அதை பேசிட்டோம், அழைச்சிட்டோம். ஓகே சார், முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நானு. மீண்டும் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அதிமுக அலுவலகத்தை அடித்தார், உடைத்தார் என்பது இவர் மேல குற்றச்சாட்டுனா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த ஆலயமான கோடநாடு பங்களாவில் கொலையும் கொள்ளையும் ஏற்படுத்தப்பட்டது எதனால்? அதற்கு இந்த எடப்பாடி கொந்தளிச்சிருக்கிறாரா, கூப்பாடு போட்டிருக்கிறாரா? இன்னைக்கு பேசுகிற எவராவது ஒருவர் கொலை வழக்கை ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், அது குற்றம் இல்ல. அதிமுக அலுவலகத்தை குண்டர்கள் அவர்களே தாக்கி கொண்டா அந்த பணி ஓபிஎஸ் வருமா? பாவம் வருதிக்கும், பழி வருதிக்குமா? இதையும் கேளுங்க நீங்க. ஓகே சார், முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பொன் வில்சன், அவர் துரோகி அப்படின்றதுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு, அதை இது வரைக்கும் சொல்லாமலே அவர் துரோகினா எந்த வகையில நியாயம்? அவர் கட்சி அலுவலகத்தை சேதப்படுத்தினாருன்றீங்க, ஆனா அது தூண்டினது யாரா இருக்காங்க? கட்சி விதிகள் படியும் அது கூட்டப்பட்டதா அப்படின்னு பல கேள்விகளா பல குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காரு. இல்ல, அகராதியில போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, துரோகம் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்குதா, அது வடமொழி சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வரும் ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம்னு வரும். இதுதான் துரோகத்துக்கு. இந்த அளவுக்கு சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதையும் சொல்லுங்கன்றாரு. உச்சபட்ச துரோகம் ஐயா ஸ்டாலின் பக்கத்துல போய் நின்று தளபதின்ட்டார். இது உச்சபட்ச துரோகம். அது இன்னைக்கு சொல்லி மற்ற துரோகம் எல்லாம் சொல்லணும்னா வரிசையா சொல்லிட்டே வரலாம். இப்போ அவர் சொன்னார் காலில் விழுந்து ஊர்ந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சசிகலா அம்மா காலில் விழுந்தார். விழுந்து புரண்டு அழுது அன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி நைட்டு, ஆமாம் ஓபிஎஸ் 2017 காலில் விழுந்து அழுது புரண்டு எப்படியா எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டு அந்த பதவி வாங்கிட்டார். வாங்கி 2-3 மாதம்தான். சசிகலா அம்மா இவர் நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி பிப்ரவரி 5ஆம் தேதி 2017 அந்த பதவியை வாங்குறான். பதவி வாங்கும்போது என்ன செய்கிறாரு? நம்பிக்கை துரோகம் என்னன்னா, நம்பின பிறகு துரோகம் பண்ணுறது தான். ராஜினாமா கடிதம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு என்ன பேட்டி கொடுக்குறாரு, என்னை மிரட்டி வாங்கினாங்க ராஜினாமா கடிதம். அடுத்த துரோகமா? 3வது விஷயம், குருமூர்த்தி சொன்னார்னு போய் தர்ம யுத்தம் உக்காந்தார். 4வது துரோகமா? சசிகலா அம்மா சிறைக்கு போகிற பல காரணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு அன்னைக்கு நிலைமைக்கு. இது ஒன்று. அவங்க முதலமைச்சர் ஆகுறத தடுக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் அங்க வந்துருச்சு அப்படின்னு. இது ஒரு துரோகமா? அடுத்து நான் சொல்றேன். இல்ல, நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். நீங்க நீச்சல் அடிச்சாங்க, தவந்தாரி எல்லாம் சொல்லும் போது அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? இது நடந்துச்சு. இப்போ நீங்களே பேசிக்கோங்க. இல்ல பேசிட்டோம், கண்ணம் பேசிட்டோம். அப்புறம் என்னன்னா, அடுத்தது இது வரைக்கும் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்துச்சா? இல்லை. சசிகலா அம்மாவுக்கு முழு துரோகம் பண்ணியாச்சு, தர்ம யுத்தம் பண்ணியாச்சு. சசிகலா அம்மா பிப்ரவரி 4ஆம் தேதி 14ஆம் தேதி தீர்ப்பு வருது. 18ஆம் தேதி அவங்க சிறைக்கு போகணும், 14ஆம் தேதியே. அப்போ என்ன செய்கிறாங்க? போய் சத்தியம் பண்ணுறாங்க. எங்க ஜெயலலிதா அம்மா சமாதியில் யாருக்கு எதிராக சத்தியம் பண்ணாங்க? எனக்கு துரோகம் செய்த இந்த ஓபிஎஸ்ஐ வீழ்த்துவேன் சத்தியம் பண்ணிட்டு சிறைக்கு போகிறாங்க. 18ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்குது. அது வரைக்கும் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் ஏதாவது விரோதம் இருந்துச்சா? சசிகலா அம்மா கிட்ட ஓபிஎஸ்க்கு விரோதம். இப்போ எடப்பாடியார் உட்காந்துருக்காரு. ஜெயலலிதா அம்மா 2016 கன்சிக்யூட்டிவா 2வது முறையாக தேர்ந்தெடுத்த அந்த அதிமுக, அந்த இரட்டை இலை, அந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் உட்காந்து. அப்போ எடப்பாடிக்கு துரோகமே கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது ஓபிஎஸ்க்கு. அந்த ஆட்சி உட்காரும் பொழுது முதலாக திமுக வர வேண்டும் விரும்பி திமுக கூட்டணி அமைத்து 11 எம்எல்ஏக்களை வைத்து அந்த இரட்டை இலையை தோற்கடிப்பேன்னு எதிர்த்து ஓட்டு போட்டது யார்? இது துரோகமா இல்லையா? அங்க எடப்பாடி எங்க இருந்தார் சீன்ல? அடுத்தது சரி, அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒன்றாக சேரணும், நாங்கள் மோடி ஐயா சொன்னாரும் ஒன்றா சேர்ந்தேன், வந்து நின்றார். வந்து நின்ற பிறகு முதல் கண்டிஷனே என்ன? துரோகம். எடப்பாடி கூட ஆட்சியை நிலைநிறுத்தணும்னு வந்து நிற்கிறார். முதல் துரோகம் என்னன்னா, சசிகலா குடும்பத்தை சேர்க்கக்கூடாது, அவர்களை நீக்க வேண்டும். இதான் முதல் கண்டிஷன், முதல் துரோகம். அடுத்தது ஜெயலலிதா அம்மா இறப்பில் மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கணும், 2வது துரோகம். இதை செய்தாரா இல்லையா? அப்போ இந்த இடத்துல யாரு துரோகம் பைதார்? இதற்கு பிறகு தொடர்ந்து துரோகம் எப்படின்னா, ஆனா அதே மாதிரி உங்களை முதலமைச்சர் வேட்பாளரா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியோ
நான் சொல்லாமல நீங்க சைன் வாங்குங்க அப்படின்னு தினகரன் சொன்னதெல்லாம் இருக்கு இல்லையா? அவரும் சொல்லியிருக்காருல்ல, இவர் தான் துரோகின்னு தினகரன் உங்க கூட அவங்க கூட நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஓபிஎஸோட துரோகத்தையும் எடப்பாடி ஓபிஎஸ்க்கு பண்ண துரோகம் தான் பேசுறோம். இப்ப சசிகலா அம்மாவோ டிடிவியோ அந்த இதை பேசவே இல்லை. அது நீங்க துரோகின்னு சொல்றப்போ இவரும் துரோகம் பண்ணிருக்காரு அப்படின்னு இது தனி. இப்ப அப்படி நம்ம கணக்கு எடுத்தோம்னா கலைஞர் துரோகம் பண்ணிருக்காரு, எம்ஜிஆருக்குன்னு சொல்லலாம், வைகோவுக்கு துரோகம் பண்ணிருக்காரு சொல்லலாம், நிறைய துரோகம் சொல்லலாம். இப்ப நீங்க பாயிண்ட் என்னன்னா ஓபிஎஸ்க்கு எடப்பாடி என்ன துரோகம் பண்ணாரு, ஓபிஎஸ் யார் யாருக்கு என்ன துரோகம் பண்ணிரு, இதுதான் கணக்கு. இதுதான் இன்னைக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அந்த சைடு போய் நின்றுருக்காரு. அப்போ இந்த மேட்டர் தான் சசிகலா அம்மா அவங்க வந்து இவரை உட்கார வச்சாங்க இல்லையா? அப்போ இவர் வந்து சசிகலா அம்மா இவர்கிட்ட இந்த பதவியை வாங்கும் பொழுது என்ன காரணம் சொன்னாங்க? இவரு ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறார், சட்டமன்றத்தில் மறைமுகமா திமுகவோட உறவு வைத்திருக்கிறார், இந்த காரணத்தை சொன்னாங்க. அது 2023 நிரூபிக்கப்படுதா இல்லையா? இவருக்கு கிரிக்கெட்டை பற்றி இவர் முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது. ஓபிஎஸ் கிரிக்கெட் ஃபீல்ட்ல போய் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஐபிஎல் மேட்ச்ல அங்க போய் பார்த்து 3/4 மணி நேரம் உட்கார்ந்து சபரீசன் கிட்ட பேசுறாரு. எது திமுக ஆட்சி எப்படி வரணும்ன்றதுக்காக சபரீசன் கிட்ட பேசுறாரு. இதுக்கு முன்னாடியும் அவர் வாக்கிங் போனதில்லை, இதுக்கு பின்னாடியும் வாக்கிங் போனதில்லை. ஆனா திடீர்னு பூங்கால போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து பேசுறாரு. பல குற்றச்சாட்டுகள் இருபுறமும் இருக்கு. இப்போ வந்து அவர் அங்க போய் சேர்ந்துட்டார். ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுக்கு இதனால சேதாரம் இருக்குமா இருக்காது? இப்போ அதனால தான் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே விட்டுறோம். ஏன்னா பலாப்பழ சின்னத்தில் நின்றது, அப்புறம் வழக்கு போட்டது, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பக்கம் சேர்ந்துருக்காரு, நம்ம திமுக பக்கம் சேர்ந்துருக்காரு. இதில் திமுக பக்கம் சேர்ந்ததுக்கு அவர் லெஜிட்டிமேட் ரீசன் என்ன சொல்கிறாரு, என்ன காரணம்? அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் நேர்மையான ஆட்சி நடத்தினார், ஜெயலலிதா அம்மா உத்தமமான ஆட்சி, நல்ல ஆட்சி நடத்தினாங்க. அதே மாதிரி எடப்பாடியாரும் நல்ல ஆட்சி நடத்தினார். அந்த ஆட்சியில் தான் நானும் துணை முதலமைச்சராக இருந்தேன். கட்சியும் நல்ல கட்சி, அருமையான கட்சி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கட்சி, திமுக குடும்ப கட்சியாக இருக்குது, அதையும் ஒழிக்கக்கூடிய கட்சி. இப்படியெல்லாம் இந்த கட்சி நல்லா இருந்துச்சு. இந்த கட்சியில் என்ன அநியாயமாக வெளியே அனுப்பிட்டாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு சேர்த்து வைக்கிறாரு, தென் மாவட்டங்களில் இருக்க தலைவர்களை யாரையுமே அவர் வளர விட மாட்டாரு, அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை தானே முன்வைக்கிறாங்க. இல்லை, கட்சி நல்ல கட்சின்னு தான் சொல்கிறேன். எடப்பாடி எனக்கு பிடிக்காது எந்த விதத்தில்னாலும், எவ்வளோ ரீசன்னாலும் சொல்லிட்டோம். என்ன அனுப்பிட்டார் ரைட்டா? இதனால் நான் திமுகவுக்கு போகிறேன். திமுக நல்ல கட்சின்னு நான் போல, திமுக நல்ல தலைமைன்னு நான் போல. இது எல்லாமே இங்கே ஆப்ஷன் போயிடுச்சு. எல்லாமே நல்ல கட்சி, ஆனால் என்ன பழி வாங்கிட்டாங்க, அதனால நான் போகிறேன் அப்படின்னா இது இவருக்கு வேணா நியாயமாக இருக்கலாம். 1949 ஆரம்பிக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவர் எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? அப்போ அந்த ரத்தங்களோ இரட்டை இலக்கிய சொந்தங்களோ இதை எப்படி ஏத்துன்னு கன்வெர்ட் ஆவாங்க? அந்த பக்கம் ஏதோ சில மிஸ்லேனியஸ் கொஞ்சம் போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த கட்சியிலேருந்து ஒரு தலைவர் வெளியே போனாலும் சரி, அது வந்து ஆர்.எம். வீரப்பன்லேருந்து, எஸ்.டி. சோமசுவரன்லேருந்து, கருப்புசாமி பாண்டியிலேருந்து, திருநாவுக்கரசர்லேருந்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா திமுகலேயே 8 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசிக் ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். எங்களை அட்வான்ஸ் ட்ரைனிங்க்கு வர்றதுக்கு சில பேர் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அவங்க ஒருவேளை குழி பறிக்கிற நிலைமையில் இருக்கலாம், இல்லை சோம்பேறியாக இருக்கலாம் உழைக்கிறதுக்கு. இதுக்கு இவங்க எலிஜிபிள் இல்லை, நாங்கள் வெளியே அனுப்பணும்னா அவங்கள திமுக சேர்த்துக்குது. ஏன்னா அறிவாலயன்ற அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து பார்க்கும்போது அண்ணா திமுகன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் அங்கே இப்போ நீங்கள் இதுக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு டீமாக 5 பேர் இருக்காங்க, போயிருந்தா ரைட்டு. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் போகிறாங்க. ஏன்னா 5 பேராக நாங்கள் போனால் கோட்டாவில் ஒரு எம்எல்ஏ தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திமுகவில். அதனால் முதல்ல மனோஜ் பாண்டியன் ஐயா நீங்கள் போயிருங்க, ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, போயிருங்க. அடுத்தது வைத்திலிங்க ஐயா போயிடுங்க, அடுத்தது சுப்புரத்தின்மா ஐயா நீங்கள் போயிடுங்க, அடுத்தது மருது அழகராஜன் நீங்கள் போயிருங்க. அதற்கு பிறகு நாங்க ஐயப்பன் வரோம். அதான் இப்போ இத்தனை பேர் அங்க போய் சேர்றாங்க அப்படின்னா அதனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு வராதா தேர்தல்ல? அதிமுக இவங்க ஓட்டை இல்லையே, எவ்வளவு நாளா இல்ல, இன்னைக்கு நேற்று இல்ல. இவங்க கிட்ட ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டு அதிமுக இல்ல இவங்களால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சதானா? நீங்க கடந்த காலங்களில் வந்து ஒரு வெளியேற்றப்படும் பொழுது பெரிய புரட்சி ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேர் போராடுவார்கள், அந்த அளவுக்கெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லை. நம்ம பார்க்குறோம் இல்லை, 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே மாதிரி 66 எம்எல்ஏக்கள், அதில் 4 பேர், அப்புறம் 82 மாவட்ட செயலாளர்கள், 75 தலைமை நிலைய செயலாளர்கள். இதில் எந்த பெரிய சலனமும் ஏற்படல. இல்லை அப்பவே தெரிய வேணாமா அவருக்கு இதில் வந்து ஒரு பெரிய பேக்கப் இல்லை அப்படின்றது. இதனால வந்து அதிமுகவுக்கு பலவீனம் கிடையாது, அதே மாதிரி திமுகவுக்கும் பலம் கிடையாது.
இவரால அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா திமுகவும் பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி, இவங்க தான் உழைச்சி முன்னேற்றணும்னு கிடையாது, நல்ல கட்டமைப்பு உள்ள கட்சி. அதனால திமுக இவர்களால் எந்த கூடுதல் பலமும் பெரிய. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ்க்கு பலம் இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து அந்த சப்போர்ட்டோட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. இப்போ சுவாமிநாதன் சொன்ன மாதிரி தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. பிஜேபி கூட நின்று முயற்சி பண்ணார் பலாப்பழத்தில், அதுலேயும் ஜெயிக்க முடியல. அப்போ திமுகவுடைய ஓட்டு வங்கி இருக்குது. அதுக்கு உதாரணங்கள் அந்த செந்தில் பாலாஜி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஜெயிச்சிருக்காரு தங்க தமிழ்ச்செல்வன். அந்த மாதிரி அந்த பாரம்பரிய ஓட்டெடுப்பு வச்சுட்டு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்காரு. அந்த நம்பிக்கையில தவறு கிடையாது. அதுல அவருக்கோ அவர் மகனுக்கோ அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே ஜெகதீஸ்வரன், பல கருத்துகள். அதாவது முதல்ல வந்து பெருசா சலனமே இல்லையே, அவர் அப்படிதான் போய் சேர்ந்திருக்காரு, இதனால இப்போ அவருக்கு லாபம் இருக்கலாம், திமுகவுக்கு ஒன்றும் இல்லை, அதிமுகவுக்கு ஒன்றும் இல்லை, இது இப்படியே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குமா? இல்லை அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் சொல்லப்போனா நாங்கள் அவர் சிவி சண்முகம்லாம் சுற்றி போடணும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படித்தான் பார்க்கணுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் நாங்களும் என்டிஏவும் ஒன்றாக இணைந்தால் நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி 41% வருது, இப்போவே நாங்கள் 84 சீட்டு ஜெயிச்சிட்டோம், 84 எப்படியாவது 210 ஆக்கிடுவோம். அது லாஜிக்கே இல்லாமல் சொன்னார். 84 எப்படி 210 ஆகும்னு தெரியல, பட் சொன்னார் அவர். அந்த 84 சீட்டுங்கிறதுல ராம்நாடு சீட்டும் இருக்குது, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற சீட்ஸும் இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் அவர் சொல்கிற 41%ல் ஓபிஎஸ் ஐயா வாங்கின பெர்சன்டேஜும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கின்னு சொல்கிறா தேமுதிக எல்லாமே சேர்த்து அதில் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் வரும். இப்போ அந்த அவரோட லாஜிக் படியே இவங்க அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி என்ன வாங்கினாங்க, மற்ற அமைப்புகள் என்ன வாங்கினாங்க, தினகரன் என்ன வாங்கினார், இதெல்லாம் சேர்த்து தான் வந்துச்சு. ஸோ அவரோட லாஜிக் படியே ஒன்றுபட்ட என்டிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் ஓபிஎஸ் இருக்கார். அப்போ ஓபிஎஸ் வெளியே போகிறாரு, நீங்கள் பலாப்பழத்தில் 3 லட்சம் வாங்கினார், அது அப்படியே வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, அது அப்படியே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தான். ரெட்டலை எல்லாருமே வந்து திமுக எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க. ஆனால் ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுங்கிறது தொடர்ச்சியாக அதிமுக வைக்கப்படுகிறது. இது கிட்டத்தட்ட மேற்கு மண்டல சமுதாய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சவுத்தில் பெரிய நீங்கள் சசிகலாவோட காலம் இல்லை ஜெயலலிதாவோட காலத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் முழுக்க முக்குளத்தோர் சமூகம் வந்து ரொம்ப பெரும்பான்மை பெற்றாங்க, அது அரசு பதவிகளாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு இதில் இருந்தாங்க. இன்றைக்கி அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட மேற்கு மண்டலம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அதற்கு ஏற்றபடி தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி இந்த ஃபேஸஸ் தான் நமக்கு பிரதானமாக வராங்களே தவிர இந்த சைடு வந்து ஃபேஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. சவுத் சைடுல இருந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்பலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இவர் இருக்கார் இல்லையா, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காங்க. பட் ஆனால் பிரதானமாக இந்த கட்சியோட முடிவுகளை எடுப்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதை சொன்னேன், கம்பேரிசன் வந்து ஜெயலலிதா சசிகலா காலம், எடப்பாடி காலம், இந்த காலம் இப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறது அதை ஈக்குவலைஸ் பண்ணிருமாங்கிறது தெரியாதுங்க. நீங்க வந்து அது மட்டுமே போதுமான ஒன்றா? ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி தினகரன் வேணாம்னு சொல்லி சொன்னாரு. நீங்க தினகரன் எப்படி உள்ள போனாரு? அவர் விஜய்ங்கிற கார்டை கரெக்டாக கையில் எடுத்தாரு. நான் விஜய் கூட போயிடுவேன், விஜய் யார் தெரியுமான்னு கேட்டு அவர் போய் ஹெண்டியில் செட்டில் ஆகிட்டார். அதுதான் நடந்துச்சு. இல்லாட்டி தினகரனுக்குமே அங்கே நோ என்ட்ரி தான். இன்னொன்று தினகரன் தனி என்டைட்டியாக போயிட்டார். எனக்கு நீ வந்து அதிமுகவையோ ரெட்டலை நீ கிளைம் பண்ண மாட்டேன், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஓபிஎஸும் ஒருவேளை கட்சி ஆரம்பித்திருந்தால் அது கூட ட்ரை பண்ணும்போது இல்லை அதெல்லாம் முடியாது. ஓபிஎஸ் என்னைக்கு வேணா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியே அமைச்சிருக்கேன், நான் பொதுக்குழு கூப்பிட்டு செலவு பண்ணி சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கு செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி வெளியே அமைச்ச உங்களையோ இல்லை சசிகலா அவர்களையோ நான் நெற்காலத்திலும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப திடமா இருக்காரு. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு என்டிட்டியாக ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தாரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அதை விட அவருக்கு திமுகவில் போய் இணையிறது அதுதான் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் தினகரன் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு கூட ஏன்னா ஓபிஎஸ் வந்து எல்லா அபினிஸும் ட்ரை பண்ணாருங்க. நீங்கள் வந்து அமித்ஷாவை பார்க்க காத்திருக்கிறேன்னு கடிதம் எழுதுறாரு. மோடி அவர்கள் வந்து போகும்போது ஒரு ரோஜா போதை கொடுத்துட முடியுமா? பாஜக முழுமையாக கைவிட்டுருச்சோ? பாஜக கை விட்டுருச்சுங்க. குருமூர்த்தி அவர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. அவர் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப விசுவாசியாக இருந்திருக்கார். சொல்கிற மாதிரி தர்மயுத்தம்லாம் நம்ம சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஸ்டேட்டில் ஆளுநர் பொறுப்பாவது கொடுக்கலாங்கிற அளவுக்கு முயற்சி பண்ண கடைசி கட்டமாக. ஏன்னா நீங்கள் அவர் அந்த பார்க்கில் மீட் பண்ணாங்க இல்லையா, அது கண்டிப்பாக கோயின்சிடன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சிஎம் வந்து திடீர்னு யதார்த்தமாக போய் பார்க்கறது கோயின்சிடன்ஸ் கிடையாது. அப்பொழுதே அவருக்கு வந்து என்டி அவுட். ஏன்னா அப்போ வெங்கட் ராமச்சந்திரன் வெளியே வர்றாரு, விஜய் ஆப்ஷன் எடுக்கிறாங்க, விஜய்ட்டு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ நம்ம வந்து ஏன் இந்த ஆப்ஷன் அறிவாளி ஆப்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ சிஎம் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு என்டிஏக்குள்ள மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ஏன்னா நம்ம ஓபிஎஸை கூப்பிட்றணும், நம்ம ஓபிஎஸை விடக்கூடாது அப்படிங்கிறது இருக்காங்க. பட் எவ்வளோ நாள் வெயிட்டில் வச்சுட்டே இருப்பீங்க நீங்கள்? அவர் வந்து உரிமை கழகம்ங்கிறாரு, இதுங்கிறாரு. எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்காட்டி கூட அதிமுகக்குள்ள மறுபடியும் வரணும், எனக்கு நான் புதுசாக கட்சி ஆரம்பிக்க நான் ரெடியாக இல்லை ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். எது பண்ணாலும் உங்களுக்கு என்ட்ரி கிடையாது, டோர் க்ளோஸ்ட், எங்கேயுமே போக முடியாது. பாஜக போலாமா போக முடியாது, அதிமுக போக முடியாது. விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். விஜய்ங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஆப்வியஸ்லி முயற்சி பண்ணியிருப்பார். ஏன்னா வைத்திலிங்கம் அவர்கள் முயற்சி பண்ணார், அது ஏன் க்ளோஸ் ஆகுது?
செங்கோட்டை நானே தெரியாம இங்க தலை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேற உள்ள வர போறீங்களா? வேண்டாம். அதுதான் இருக்குமா இல்ல இவர் மேல இன்னைக்கு போய் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. ஆனா 2017-18 அந்த சமயங்கள்ல நினைக்கிறேன் அன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும்னு அன்னைக்கு பேசினாங்க தானே. இல்ல செங்கோட்டை அவர்கள் மேல வழக்குகளே இல்லையா? செங்கோட்டை ரொம்ப நேர்மையா விஜய் சொல்ற தூய சக்தியா? விஜய் தூய சக்தி இல்ல, அது வேற விஷயம். அவர் தூய சக்தியா தான் போயிருக்காரா? இல்ல அதுக்கு கூப்ப கிருஷ்ணன் இவர் அவர் போய் சேர்ந்தார். அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வீட்டோட சவத்தை இடிச்சாங்க, பணமா கொட்டுச்சு, ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச பணம். அவர் தான் பக்கத்துல நின்று அவர் மாலை போட்டு சால்வை போட்டு விஜய் ஏத்துக்கிறார். இல்ல அப்ப ஊழல் குற்றச்சாட்டு அன்னைக்கு திமுக இவர் மேல சொன்னாங்கல்ல, இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காருல்ல, அப்ப நடவடிக்கை நாங்க வந்து முன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமா எடுக்கணுங்க, அதனால மாற்று கருத்து இல்ல. நீங்க வந்து அது செந்தில் பாலாஜியோ இல்ல மற்ற யாராக இருந்தாலும் நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஊழல்ங்கிறது ரொம்ப நம்ம மட்டுப்படுத்திட்டு அவர் ஊழல் பெரிய பிரச்சனை இல்லை, ஊழல் பிரச்சனை தான். ஊழல் பிரச்சனைக்கு நீங்க எடுத்துதான் ஆகணும். ஆனா நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை, விஜய்ங்கிற ஆப்ஷனும் இல்லை. அப்ப கடைசி ஆப்ஷன் என்ன? நீங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, கடைசி வரைக்கும் நான் அரசியல்வாதி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டே எனக்கு இருக்கக்கூடாது, நான் சாகும் போதும் நான் அரசியல்வாதியாக தான் சாகணுமே தவிர எனக்கு ரிட்டையர் ஆகி நீ போய் ரெஸ்ட் எடு. அது செங்கோட்டையனுக்கும் பொருந்தும், நாஞ்சல் சம்பத்துக்கும் பொருந்தும், இவருக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். அப்போ எனக்கு எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு? எனக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து அறிவாளி மட்டும்தான். அங்கே நான் போனால் எனக்கு மரியாதை நடத்துவாங்க, ஒரு பொறுப்பு கிடைக்கும். இப்போ பேசுகிற சில பேச்சுகள் சபாநாயகர் கொடுப்போம். நீங்கள் எந்த எடப்பாடி பழனிசாமி வந்து என் பக்கத்திலே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு உட்கார்ந்து சபாநாயகரே அப்படின்னு ஓபிஎஸ் கூப்பிட்ற மாதிரி நிலைமை கூட ஏற்படணும் ஒன்று சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு வந்து இது வரைக்கும் வேறு ஏதாவது பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர் புதிய பொறுப்பு கூட உருவாக்குவாங்க. நீங்கள் இருக்கின்ற மினிஸ்ட்ரி லெவலுக்கு போகாட்டி கூட அது நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட். தேர்தல் இன்னும் முடியல இல்லையா? தேர்தல் முடிவுகளை பொறுத்து அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன், நான் இது என்னோட கருத்து இல்லை, அவங்க சொல்கிற ஒரு கருத்து. ஸோ இப்படி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மரியாதை இடம் கிடைக்குது, நம்மளோட ஆதரவாளர்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறது போகிறாங்க. நீங்கள் திமுக பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டியும் சவுத்தில் சில பாக்கெட்ஸில் ஒருவேளை ஒரு போட்டி கடினமாக சொல்கிறீங்களா, தினகரன் வந்ததுனால ஈக்குவலைஸ் ஆகாதான், அந்த இடத்துல கடினமாக போகக்கூடிய இடங்களில் வாக்கு வித்தியாசம் ஒரு 500-1000 இருக்கும் பொழுது ஓபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போகின்ற அந்த வாக்குகள் சில இடங்களில் திமுக கை கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட டார்கெட் அவங்க ஹையா வைக்கிறாங்க, 200 சீட்டு. நாங்க சொன்னதை பார்த்தா அவருக்கு வந்து திமுகவுக்கு இவரால லாபம் அப்படின்றத தாண்டி இவருக்கு தான் திமுகவால லாபம் இல்ல. பெரிய லாபம் சின்ன லாபம் நீங்க மாத்தி பார்க்கலாம். நீங்க வந்து பெரிய லாபம்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான். ஓபிஎஸ்க்கு திமுகவும் டோர் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு அரசியல் வாழ்வே இல்லை. ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பையனுக்கு அவரோட ஆதரவாளர்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து எல்லாரும் கண்டிப்பாக கொடுக்க போறாங்க. இந்த பக்கம் திமுகவிற்கு சில பாக்கெட்ஸ்ல எல்லா இடங்களையும் கிடையாது. இப்போ எப்படி தேமுதிகவா திமுக யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா தேமுதிகவிற்கு பெரிய லாபம், திமுகவுக்கு சின்ன லாபம். அதே கணக்கு தான் இங்கே வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய லாபம், திமுக சின்ன லாபம். ஆனால் இதில் அவர் சுவாமிநாதன் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திமுக ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இதே மாதிரி வர்றவங்கெல்லாம் ஷேர் ஆட்ட மாதிரி வா ஏறுன்னு இருந்தீங்கன்னா நாங்கள் கீழே விழுந்துட்டு இருக்கோம் இங்கே. அப்போ எங்களுடைய பொறுப்புகள் என்ன ஆகுறது? நாங்கள் எவ்வளோ காலம் உழைச்சிக்கிட்டு இருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு சைடு பார்க்குறோம் இல்லையா, இப்போ விஜய் மாதிரி புதிய ஃபோர்ஸை நோக்கி ஏன் திமுக இருக்கிற சில பேர் நகரன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் காலமாக கலைஞர் காலத்துலேருந்து உழைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் வந்திருக்காரு, இவரால் நமக்கு ஒரு பயன் இருக்கும், நம்ம டார்கெட் வைக்கிறோம், 200 சீட்டு வைக்கிறோம், அப்போ அதற்கு உதவுது அப்படிங்கிற ஒரு லார்ஜர் கோல் அவர் பார்ப்பார். ஆனால் கடைசி மட்டத்தில் உழைக்கின்ற ஒரு தொண்டனுடைய குரல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் நிச்சயம் அவசியமா, பிரேமலதா விஜயகாந்த் அவசியமா? இந்த சீட்டை நீங்கள் ஒரு 6 சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு 5 சீட்டை கொடுக்குறீங்க, இந்த சீட்டை நம்மள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கடுமையாக வேலை செய்வோமே, ஏன் கூட்டணி கட்சிக்கு நாங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கலாம். சரி, நான் அப்படியே சுவாமிநாதன் தொடர்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த போல அதிமுகலேருந்து அங்கே போகிறவங்க அவங்களுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படுமா, எத்தனை வழங்கப்படும் அப்படின்றப்ப ஏற்கனவே அங்கே ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களே அதிக தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடியவங்களுக்கு தொகுதி கொடுக்கறது அப்படின்றது களத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்க அந்த செல்வாக்கை காப்பாற்றுமா, இல்லை அங்கே உட்கட்சியில் பூசல் வருமா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அங்கிருந்தா எம்பியாக இருக்காரு, அவருக்கும் ஓபிஎஸ்க்குமான உறவு நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இது களத்தில் எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக செட் ஆகும்? இல்ல, களத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர் தனிப்பட்ட அந்த தொகுதிக்குள்ள மிக முக்கியமான ஆளுமையா தானே இருப்பார். கோடி நாயக்கனூர் போன்ற தொகுதிகள்ல நீங்க ஒரு தொகுதி 2 தொகுதி அதுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரா மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, அதுதான் சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டமும் இந்த தேனி மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்க அதை தாண்டி அவர் வந்து மதுரையில சில பகுதிகளில் ஏற்படுத்தலாம், அதுக்காக விருதுநகர்ல ஏற்படுத்துவார், தூத்துக்குடியில ஏற்படுத்துவார், டெல்டா பெல்ட்ல ஏற்படுத்துவார், அப்படிலாம் இருக்காது. நீங்க டிடிவி தினகரன் அவர்களே டெல்டா பெல்ட்டை சேர்ந்தவர். அவர் மொத்தம் எடுத்த ஓட்டுகள் 10 லட்சம் ஓட்டு, அதுல 6 லட்சம் ஓட்டு சவுத்துல தான் எடுத்தாரு, 4 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு பூரா சேர்த்து எடுத்தாரு. நீங்க இன்னொன்னு தேடிக்கண்ணன் சார் நினைக்கிறேன் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அதிமுக வந்து 10.5 அதுல பலவீனம் ஆயிடுச்சு போன தேர்தல் அப்படிங்க. ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அப்ப அந்த இடமே ஒரு பலவீனமான இடம்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு. இன்னொன்று மிக முக்கியமான டேட்டா ஒன்று சொல்ல விரும்புறேன் மேடம். அதிமுக மொத்தம் 18 தொகுதிகள் ஜெயிச்சாங்க அந்த அலையன்ஸ் சவுத்துல 58 தொகுதிகள்ல, ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ், அதுல 12 பேர் முக்குளத்தோர்.
டெல்டா பெல்ட்ல ஜெயிச்சதே 4 தொகுதி தான். 4 பேருமே முக்குளத்தோர் அதிமுகக்கு. அப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இப்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது நீங்க கேட்டதை போல எவருக்கு பலனா அவங்களுக்கு பலனானா நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களுக்கு லாபம் தான். அந்த தொகுதியில ஒரு வெற்றி பெற முடியும். நீங்க தனித்து நின்றால் வெற்றி பெறுவது சாத்தியம் கிடையாது. என்னதான் செல்வாக்கு இருக்கலாம், ஒரு எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலுமே தனித்து நின்றால் என்ன நடக்கும் என்பதற்கு அவருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். இன்னொன்னு நீங்க களத்துல அது எப்படி ரியாக்ட் ஆகும்னா நிச்சயமா ஓபிஎஸ் அவர்களால் சில ஓட்டுகளை ஈர்க்க முடியும். நீங்க ஆனா அதுலதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அது அதிமுகவுக்கு தான் ஆபத்து இருக்கு. நீங்க ஓபிஎஸ் பாதிப்பே கிடையாது. நீங்க சசிகலா அவர்கள் புதிதாக ஒரு இயக்கம் தொடங்குகிறாங்க, ஒரு கட்சி தொடங்குறாங்க, கொடியை காட்டிட்டாங்க, பெயர் அறிவிக்க போறாங்க, 30 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, தென் மாவட்டமும் டெல்டாவும் சேர்த்து. ஓபிஎஸ் தனித்து நின்றால் என்ன சேதத்தை ஏற்படுத்துவாரோ அந்த சேதத்தை ஏற்படுத்த ஒரு புதிய எதிரி உருவாயிட்டாங்கல்ல, அந்த எதிரி ஒரு சேதத்தை ஏற்படுத்துவாங்கல்ல. அப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களை வழியை எடுத்துக்கொண்ட திமுகவுக்கு லாபம், சின்ன லாபம். சசிகலா அவர்கள் தனித்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அதுவும் திமுகவுக்கு ஒரு சிறிய லாபம். இந்த 2 பேரையும் வெளியே விட்டதுல அதிமுகவுக்கு சிறிய நஷ்டம். ஆனா அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் கருதுனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கும் அதிமுகவுக்கும் அது பெரிய லாபம். என்ன லாபம்னா இத்தனை நாள் வரை அது தொடர்பான வழக்கல் நிலுவையில் இருந்தது. இப்ப ஓபிஎஸ் ரூட் கிளியர் ஆயிருச்சு. அதிமுக உரிமை மீட்பு என்கிற ஒரு பேச்சு நிலுவையில் இல்ல. அப்ப அந்த வழக்கை எடப்பாடி அவர்களுக்கான ரூட் கிளியர் ஆனதா மட்டும் பார்க்காம அதிமுகவுக்கும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுதான் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ரூட் கிளியர் என்பது அந்த கட்சியினுடைய முடிவுகளை அவர்கள் மேல் கவனம் செலுத்த முடியல. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கு பின்பு மேடம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 ஆண்டுகளா இன்னைக்கு ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தவன் இன்னைக்கு 18 வயதுல ஓட்டு போட போறான். முதல் தலைமுறை ஓட்டர் தான், முதல் ஓட்டர், ஃபர்ஸ்ட் ஓட்டு போட முடியும். அவன் ஏன் விஜய் பெரிய தலைமையா தெரியறான், ஏன் திமுக இளைஞரணி அவனுக்கு தெரியுதுன்னா கடந்த 8 ஆண்டுகள்ல அவன் டிவியை போட்டாலே ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை, இபிஎஸ்க்கு டிடிவி பதிலு, சசிகலா என்ன முடிவெடுப்பாங்க, அதிமுக பொதுக்குழு, அதிமுகவோட உள்கட்சி மோதல், அதிமுக என்ன நடக்கும், இதைதான் பார்த்திருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு இனிமேல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகள் அவர் ஓபிஎஸ்க்கு பதில் சொல்றது, சசிகலா அவர்களுடைய அந்த வழக்கை டீல் பண்றது, டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு சிநேகமாகிவிட்டால் கூட கடந்த 3.5 ஆண்டுகள்ல அவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருந்துச்சு. அவர் எதிர்கட்சி அரசியல் செய்வதை விட சொந்த கட்சியினுடைய உள்கட்சி குழப்பத்திலே ரொம்ப தீவிரமாக இருந்தார். சோ அப்ப இந்த ரூட்டெல்லாம் கிளியர் ஆகிறப்ப அவர் இனி உள்ள காலங்கள தேர்தல் பணிகள்ல இன்னும் கொஞ்சம் தீவிரம் செலுத்த முடியும். அது அதிமுகவுக்கு ஒரு சிறிய லாபம். சோ இது 3 பேருக்குமே லாபம். அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நல்ல லாபம். ஒருவேளை திமுக வாய்ப்பு கொடுக்காவிட்டால் அவரால் அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு நிர்மூலமாகி இருக்கும். அந்த இடத்த திமுக தான் இன்னைக்கு கொஞ்சம் நிரப்பி இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். தேனி கண்ணன்ட்ட நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு நிராயுதபாணியாக கடைசியில் தனக்கான அரசியல் எதிர்காலத்தில் அடுத்து என்ன அப்படின்ற கட்டத்தில் அங்கே போயிருக்காரு. அவரால் மற்றவங்களுக்கு லாபம் அப்படின்றத தாண்டி அங்கே போய் தனக்கான அந்த பொலிட்டிக்கல் இதை செக்யூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சனம் 1000 வரும்ல. எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அதிமுகவில் நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது அதை தவிர்த்தது யார்? சொல்லுங்க, பேசுங்க. ஆனா அது பொது வழியில பேசப்பட்டது. ஆனா திரைமறைவுல அவர் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சாங்க அப்படின்றத முன்னாடி சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு. 1000 கண்டிஷன் அவர் வைக்கட்டுங்க. பொது வெளியில அவர் ஓப்பனா போட்டு உடைக்கிறாரு. செய்தியாளர்களுக்கு முன்னாடி சொல்லாரு எனக்கு கண்டிஷனே கிடையாதுட்டார்ல. வழக்குகள் இருக்குல்ல சார், வழக்குகள் இருக்கிறப்போ அதையும் அவங்க சேர்த்து பார்த்து தானே டெசிஷன் எடுப்பாங்க. வழக்குகள் எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அது இருக்கும், ஆனாலும் என்ன உள்ள இணைச்சுக்கணும் அப்படின்றதுதானா? கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்லயே அவரு, இவர் மேல கட்சியினுடைய தலைவர் மேலேயே நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க, பாட்டில போட்டி அடிப்பீங்க, அவமானமா நடத்துவீங்க, திட்டுவீங்க, ஒரு குண்டர்களை வச்சு இதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்க. இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கம்முனே இருந்துடணும், கம்முனே போயிடணும், எந்த அரசியல் துறவரம் போயிடணுமா அப்ப ஓபிஎஸ்? சரி, இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? எடப்பாடிக்கு வீழ்ச்சி தான். என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவோம்? ஏற்கனவே திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இப்ப இவரும் போனதுனால அதிமுகவின் தோல்வி படுகொலை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லப்பட்டவர் இனிமே படுதோல்வி பழனிசாமி என்று அன்போடு அழைக்கப்படுவார். அந்த 10 தோல்வியில ஓபிஎஸ் அவர்களுக்கு பங்கு இல்லையா? 10 தோல்வியுமே எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி தானே நடந்துச்சு. யார நம்ம லீடரா முன்னிலைப்படுத்துறோம்? எடப்பாடி தான் சிஎம்.
எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவர், எடப்பாடி தான் வருங்காலத்தினுடைய விஷயம், எடப்பாடி தான் தலைமைன்னு சொல்லும் போது மக்களுக்கு பிடிக்கல. யாரு லீடரோ அவங்களுக்கு தானே ஓட்டு. இப்ப திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் முதலமைச்சராக வருவாருங்கிறதுக்கு தானே ஓட்டு. அவர் இல்லாம எப்படி ஓட்டு? அது மாதிரி எடப்பாடியை முன்னிலைப்படுத்தும் போது மக்களுக்கே அது பிடிக்கலையே, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்வி என்பதை உறுதி செய்த எடப்பாடி இனிமேல் படுதோல்வியைத்தான் உறுதி செய்வார். அதிமுகவின் அத்தியாயம் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவியோடு ஐயா ஓபிஎஸ் கையெழுத்து போட்ட ரெட்டலை இருக்கிற வரை இருந்தது. இனிமேல் அதிமுகவின் அத்தியாயம் முடிந்தது. 1979 புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை திமுகவுடன் இணைக்க நினைத்தாரோ அவரின் கனவு 2026 ஐயா ஓபிஎஸ் மூலம் நனவாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரே இயக்கம் திமுக. அதிமுக என்பது பாஜகவின் அடிமையாக பட்டயம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. பாஜகவின் பிரான்ச்சாக செயல்படுகிறது. இது அதிமுக இல்ல, EDMKவாக தான் செயல்படுகிறது. ஓகே, உங்க கருத்தை எடுத்துக்கிட்டாச்சு வில்சன். அவரு இல்லை, அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் தவறு செய்து விட்டார், எப்பயோ கலைஞர் கூட சேர்ந்துட்டு இருக்கணும். சரி, அந்த தவறை இப்போது ஓபிஎஸ் நிவர்த்தி செய்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அதற்கப்புறம் பெரிய தவறு செய்து விட்டாங்க, அதற்கப்புறம் அதே ரெட்டையிலே கையில் வச்சுருந்தாங்க, அவங்க செய்ததும் தவறு, அந்த தவறையும் இப்போ நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு உதயசீரன் கையில் போய் அவர் ஒப்படைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது காலத்தால் அது முடியாது, அது பொய் ஆகிடும். ஏன்னா 1000 செங்கோட்டையன்கள் 1000 ஓபிஎஸ்கள் உருவானாலும் இரட்டை இலை என்பது அது காலத்தால் அழியாத கட்சியாக கண்டிப்பாக எல்லாரும் பலதரப்புல பலமுனை தாக்குதலுக்கு அதிமுகல அதுவும் எடப்பாடி தலைமையை வீழ்த்தணும், அவர் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு உழைக்கிறப்ப அது எந்த வகையில் அதிமுக பாதிக்காது? எந்த வகையில்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்கள் சொல்கிறீங்க, அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் குறிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாவட்டங்களில் 30 தொகுதி, இந்த 30 தொகுதிகளில் 2021 ஓபிஎஸ் கூட இருக்கும்போது மொத்தமே 6 தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். அதில் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, போடி, ஒரத்தநாடு, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், சிவகங்கை. இப்போ இதில் 3 பேர் அங்கே போய் அடைக்கலமாயிருக்காங்க. யார்? ஐயா வைத்திலிங்கம், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் நம்ம ஐயனா இவர் உசிலம்பட்டி தொகுதி ஐயப்பன், 3 பேர் அங்கே சேர்ந்துருக்காங்க. இந்த 3 பேரும் அவங்க தொகுதியை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க. இதிலே ஐயப்பன் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்தால் வைத்தியலிங்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடந்த காலில் வாங்கின ஓட்டை கணக்கு போட்டால் திமுக ஓட்டை ஒப்பிடும்பொழுதே கூட தான் வரும். அப்போ அவங்க 2 பேருக்கும் கூட ரிஸ்க் தான் இருக்குது. எக்ஸப்ட் ஓபிஎஸ் மட்டும்தான் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அதனால் அவருக்கு ஓரளவுக்கு திமுக ஓட்டும் ஓரளவுக்கு அங்கே 89,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்குது. அதனால் அவருக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய போடி தொகுதியில். அதனால் தன்னுடைய சேஃப்டியை பார்த்து தான் அவர் போயிருக்கார் ஒழிய மற்றவர்களை பெரிதாக அவர் பார்க்கவில்லை. அப்படின்றது அவர் என்றைக்குமே அந்த சுயநலத்தோடு தான் இருப்பார். தன்னால் நீக்கப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் இவர் முதல்ல கையெழுத்து போட்டு நீக்கிடுவார். யார்? சசிகலாமாவா நீக்கிடுவார், டிடிவியா நீக்கிடுவார், எல்லாத்தையும் நீக்கிட்டு இவரை நீக்கும் போது தான் நீக்கியவர்களா ஒன்னா சேரணும்னு கட்சியில. இதுதான் அவருடைய பாலிசி. அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. கால்குலேஷன்ஸ் இல்ல, இதுல இவங்களுக்கு ஆதாயம் அவங்களுக்கு ஆதாயம் இல்ல சேதாரம். அவர் கால்குலேஷன் படியே வில்சன் இத்தனை வாக்குகள் தான் அப்படி பாக்குறப்போ யாருக்கு இதுல சாதக பாதகம்ன்றது ஒட்டுமொத்தமா அதிமுக இதனால எந்த சேதாரத்துக்கும் ஆட்படாதா, இல்லைன்னா திமுக தொடர்ந்து போய் சேர்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன் எந்த வகையில அதிமுகவை சேதப்படுத்தாதா? நிச்சயமாக சேதப்படுத்தி தானே இங்கே இருக்குது. இப்போ சுவாமிநாதன் சொல்லும்போது கூட அதிமுகவுக்கு ரூட் கிளியராக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி ரூட் கிளியராக இருக்குது. அல்டிமேட்டாக நீங்கள் ஜெயிக்காட்டி ரூட் கிளியராக என்ன பண்ணுறது? அந்த சேர் கெட்டியமாக பிடிச்சி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் குறி வைக்கிற சேர் சிஎம் சேர் கிடைக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சி தலைவராக இன்னும் எத்தனை வருஷமாக நீங்கள் இருப்பீங்க? அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ உங்களுக்கு வெற்றி முக்கியம் என்னும் பொழுது இப்போ நீங்கள் 2021 ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரார் ஓபிஎஸும் இபிஎஸும். நீங்கள் நான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முடியுமான்னு சொல்லி அவரோட வாயிலே அறிவிக்க வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சலசலப்பும் வரல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. வெற்றிக்காக அவர் களத்துல உழைக்கல அப்படின்றதையும் யார் வெற்றிக்காக உழைக்கல? அதிமுகவினுடைய வெற்றிக்காக தானே உழைச்சாரு. அதாங்க சொல்றேன்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்ப உழைக்கலையா? அவர் நல்லா உழைச்சிருந்தானே போன 2021 ஜெயிச்சிருப்பாங்க, 2024 ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஏன் உழைக்கல? இப்போ நீங்க கேட்டீங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னா இப்போ ஒன்றுபட்ட அதிமுக பலம் என்னங்கிறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது உடஞ்சிக்கிட்டே இருக்கு, பீஸாக போயிட்டே இருக்கு. அதை நீங்க ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறத பல பேரோட குரல் இருந்தது. அது முடியவே முடியாது. எனக்கு கட்சி ஜெயிக்கிறத விட எனக்கு இந்த சேர் முக்கியம்னு ஒருத்தர் பிடிவாதமா இருக்கார். அதற்கான பலனை அவர் நிச்சயமாக அனுபவிப்பார். ஓகே, விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நாள் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.